மேடையை சிறப்பிக்க வைக்க கணேச ஐயா வந்திருக்காங்க. கணேச மாணிக்க ஐயா பேசுறாங்கன்னா 100 பேர் இருக்கிற மாதிரி நினைச்சு பேசுவார். அந்த திறமை ஆண்டவன் கொடுத்துருக்கு அவர்கிட்ட. சரிங்களா? அப்போ 100 பேர் இருக்கிற மாதிரி மனசுல திறமையை வளர்த்துக்கிட்டு பேசக்கூடிய தன்மை இருக்கும். நம்மளுக்கு அதாவது ஒரு கூட்டம் இல்லைன்னா அந்த பேச்சே எனக்கு வராது வாயில. இதனாலேயே நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். நானே பேசி எவ்வளவு வீடியோ ஆனால் போட்டிருக்கலாம். ஆனா அந்த தன்மைக்குள்ள நான் போறதும் இல்லை, இது வரைக்கும் பயணிக்கவும் இல்லை. இப்பதான் இனிமேல் பேசித்தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன். இனிமேல் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அப்ளை பண்ணிக்குவோம், பேசுவோம். சரி, அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா கணேச மாணிக்க ஐயா தான் அதுக்கு உதாரணம் கண்டிப்பாலுமே. சரிங்களா? அந்த அடிப்படையில் அவங்களை பேச வருக வருக என வரவேற்கிறோம். அடிமுடியும் நடுமுள்ள அகண்ட பரம்பொருள் உள்ளது என அறிந்திட்டாலும் கடிகம மென்பர பூஜை கரிசியும் பண்பதக்கலையால் கருத மாட்டேன். பொடி அதனால் முழக்காடி கிளரோடும் கோவனம் புனைந்து கையில் தடிபிடித்து பழனி விப்பில் குளவும் அவன்தனை மறவேன் சரதமாமே. ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலாரே ராமலிங்க சுவாமிகளின் நமஸ்துப்பியம் சமர்ப்பயாமி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் சில ஒரு இந்தியாவின் வரைபடத்தை பற்றி இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு ஜோதிட குறிப்புகள் நம்ம சொல்கிறோன்னா பாமரனுக்கும் புரியும்படியாக சொல்லணும். அதுதான் ஜோதிடம். இன்னைக்கு நம்ம ஜோதிடம் தெரிஞ்சவங்களெலாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அது எல்லாத்துக்குமே தெரியுங்களாச்சு. பாமரனும் புரிஞ்சுக்கிற மாதிரி சில ஜோதிட குறிப்புகளை சொல்லும்போது தான் அந்த இடத்துல ஜோதிடத்துங்கிறது சிறப்பாக வெளிப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்துவில் இந்தியாவின் வாஸ்துவை எடுத்துக்கலாங்களேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா வடக்க அகன்றும் தெற்க குறுகியும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறுகிய வாயில் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கே அரபிக்கடல் இருக்குது. அரபிக்கடல் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கேரளம், அந்த கடற்கரையோரமாக கேரளம் இருக்குது. அந்த கேரளத்துடைய வளர்ச்சியும் இங்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கிழக்க வங்காள விரிகுடா இருக்குது. அந்த வங்காள விரிகுடா கீழ்கையில் இருக்குது. கீழ்கையில் அந்த வங்காள விரிகுடா இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னையோட வளர்ச்சியும் இங்கிட்டு இருக்கக்கூடிய கேரளத்தின் வளர்ச்சியும் பார்த்தீங்களா. அதே நேரத்தில் அந்த கீழ்ப்பகுதி என்னைக்கும் தாழ்வாக இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த கீழ்ப்பகுதி தாழ்வாக இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பகுதி அந்த வடகிழக்கு மூலை தாழ்வாக இருக்கும்போது அந்த சென்னை சார்ந்த நகரங்கள் செழிப்புற்று இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்களே. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு தலைநகரமே சென்னை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளம் பார்த்தீங்களா, கேரளம் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாகத்தானே இருக்குது. இன்னும் உங்களுக்கு அதிகப்படியாக புரியும்படியாக சொல்லும்போன்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மாநாடு நடக்கக்கூடிய இந்த ஜோதிட கருத்தரங்கம் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் நடக்குது. இந்த கோயம்புத்தூரின் அமைப்பும் பார்த்தீங்கன்னா தெற்கையும் மேற்கையும் உயர்ந்த மலைகள் இருக்குது. அப்போது அந்த உயர்ந்த மலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட வாஸ்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தீங்களா. நம்ம கிழக்க போக 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 நகரங்களுடைய வளர்ச்சி குறைவாகவும் மேற்க வர 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 வளர்ச்சி அடைகிறதையும் பார்த்தீங்களா. அந்த மேல்கையில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோட வளர்ச்சி கிட்டத்தட்ட சென்னைக்கு இணையாக பார்க்கப்படுதுங்க. அது மாதிரி வளர்ச்சிங்கிறது இந்த மாதிரி ஒரு வாஸ்துவை வச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு பழனியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பழனியில் பிறந்து வளர்ந்தால்தான் இன்னைக்கு பழனியுடைய வாஸ்துவை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பழனி மலை தெற்க ஒசந்திருக்கு. மலைக்கு முன்னாடி அந்த ஆறு அந்த வையாவரி குளம்ங்கிற கண்மாய் பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் இருக்குது. ஊர் பார்த்தீங்கன்னா கீகையில் மேட்டில் இருக்குது. அப்போ அங்கேயே வாஸ்து உதைக்குது பார்த்தீங்களா. பழனியுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சில பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையாமையே இருக்குது. பழனி மலை தான் இருந்தாலும் பக்தர்கள் பழனினாலே இந்த பழனி மலையைத்தான் சொல்கிறாங்க. உண்மையான பழனி எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 4 ரத வீதிகளுடன் கூடிய பெரிய நாயகி அம்மன் கோயில் கிழக்கு பகுதியாகவும் மேற்கு பகுதியில் ஐயமார்கள்லாம் இருந்துகிட்ருக்காங்க. அங்கே கோசல விநாயகருங்கிறவர் கன்னிமூலையில் இருக்கார். அதே மாதிரி மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா மேற்கு பகுதி மேல்கையில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது.
பழம்பெருமையான பெருமாள் கோயில். அதே மாதிரி கீழ்கையில் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கிரத வீதி இருக்குது. வடக்கிரத வீதியில் கரெக்டாக அந்த வாயு மூலையில் பார்த்தீங்கன்னா பைரவர் இருக்கார். இது தானுங்க பழனி. இதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து பழனியோட வளர்ச்சி அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழனியை வந்து ஆளக்கூடியது முருகனா யாரோட ஆட்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மதுரை மீனாட்சி சொல்கிற மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அம்மனோட ஆட்சி தானுங்க. அந்த பழனியவே ஆளக்கூடியது வந்து முருகன் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அங்கே வந்து ஆளக்கூடியது வந்து பெரிய நாயகி அம்மன் தான் அந்த ஊரவே ஆள்ற ஒரு தாயாக இருந்து ஆண்டுட்டு இருக்கிற. அப்படி அதோட வரலாறுன்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் வந்து கனிக்காக கோவிச்சுட்டு போகும்போது அங்கிட்டு வடக்கு எடுத்துட்டிங்கன்னா கோதமங்கலம்ங்கிற ஊருக்கு அங்கிட்டு ஒரு பெரியாவுடையார் கோவில்னு சொல்லி சண்முக நதி கரையில் இருக்கார். அந்த பெரியாவுடையார்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா தாயார் இல்லைங்க. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்கிறது தெரியாது. ஆனால் அங்கே ஏன் அந்த தாயார் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா முருகனை வந்து சமாதானப்படுத்துறது என்றைக்குமே பெத்த குழந்தைய வந்து கண்டிக்கிற உரிமை வந்து தகப்பனாருக்கு தான் இருக்குது, தாய்க்கு இல்லை. தாய் வந்து அதனால தான் தாயை வந்து சந்திரனோட ஒப்பிடுறாங்க. அப்போது தகப்பனாருக்கு வந்து அந்த குழந்தைய பற்றி நல்ல விஷயங்களை வந்து தவறான விஷயங்களை கூடி நல்ல விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் தாய் ஸ்தானம் இருக்கிறதுனால அதை சந்திரன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாய் வந்து அந்த இடத்துல வந்து பெரிய நாயகி அம்மா கிட்ட வந்து அங்கே இல்லைங்க. பெரிய நாயகி அம்மன் வந்து பழனியில் இருக்காங்க. அந்த தந்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கையில் பெரிய ஆவுடையாரா சண்முக நதி கரையில் இருக்கார் அங்கே. அப்போது இதோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடி தகப்பனார் எந்திரிப்பாரா தாய் எந்திரிப்பாங்களான்னு பார்த்தாக்கா ஒரு குழந்தையோட நல்லது கெட்டதுக தாயாரோட பங்கு தான் அதிகப்படியாக இருக்குது. அப்போது அந்த தாய் தான் வந்து முருகனை சமாதானப்படுத்துறதுக்கு அந்த தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரியாவுடையாரை விட்டு வெளியில் வந்து முருகனை சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் அங்கே அந்த நிகழ்வு வந்து அந்த பழனியோட இதுதானுங்க தல வரலாறு. அப்போது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோக்களில், இந்த செவ்வாயுடைய தாக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த பழனியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி, அதாவது முருகப்பெருமானோட வழிபடுற போது அந்த செவ்வாய்க்கு உண்டான தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து கதிர்வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலுமே அந்த பழனியோட அந்த திருவாவணங்குடி மேலே தான் அந்த செவ்வாயுடைய கதிர்வீச்சு விழுகுது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க, அங்கே அங்காரகன் தான் இருக்கார ஒழிய அந்த அங்காரகனுக்கே அதிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கு உண்டான அதிதி. அப்போது அங்கேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த திருவாவணங்குடி முருகன் தான் அந்த இடத்துல அந்த அதிதியை வேலை செய்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி எல்லாம் அவ்வளவா பெருசாக யாரும் எடுத்து பேசுனதில்லை. இன்றைக்கெல்லாம் வந்து ஜோதிடர்கள் நிறையா உருவாகிட்டு வர்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ல் 2ல் 1ல் இருக்கிறவருக்கு வந்து சட்டுன்னு கோவம் வந்துருங்க. அதே மாதிரி 2ல் இருக்கிறவருக்கு வந்து வாக்குஸ்தானம் வந்து கொஞ்சம் படார்னு பேசிடுவார். ஒரு 2ல் செவ்வாய் இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடமே சவுண்டாக பேசுவார். அவரெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு வேகமுள்ள பேச்சாக இருக்குங்க. அவர்கிட்ட வந்து நிதானமான பேச்சுக்களை எதிர்பார்க்கவே முடியாது. வெட்டு 1 துண்டு 2ங்கிறது தான் அந்த செவ்வாய் 2ல் இருக்கிறவங்களோடது. அதே மாதிரி 4ல் செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சொந்த பூமி நிலம் தோட்டம் காடெல்லாம் இருக்குங்க. இருந்தாலும் அந்த 4ல் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சுகஸ்தானம்ங்களா, அந்த சுகஸ்தானம்ங்கிறது வந்து அடி வாங்குதுங்க. இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய ஆளுக கூடி ஒன்றும் இல்லைங்க. என் ஃப்ரெண்டு ப்ரொஃபஸராக இருக்கார். ப்ரொஃபஸராக இருக்கிறாருன்னா இப்போ அவர் என்ன டீச்சிங் பண்ணிகிட்ருக்காருன்னு கேட்டிங்கன்னா +1 +2க்கு டீச் பண்ணிகிட்ருக்காரு. பிடிச்சி சத்தம் போட்டு விட்டேன், என்ன படிப்பு என்ன சமாச்சாரம். அந்த பட்டங்கள்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா 4 லேயர் வருங்க. நானெல்லாம் இருந்து படித்தார் அவர். அப்போல்லாம் அவ்வளோ படிச்சுட்டு +1 +2க்கு என்ன காரணத்தினால வந்திருக்காருன்னு ஜோதிடத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
அவருக்கு வந்து 4ல் செவ்வாய். ஆனால் கல்யாணம் ஆயிட்டுதுங்க. 4ல் செவ்வாய்ங்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த 4ல் செவ்வாய், 7ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், 12ல் செவ்வாய்ங்கிறதெல்லாம் பார்வைன்னு பார்க்குறீங்கனாக்கா அந்த 4, 7, 8 தான் பார்வையாக சொல்லுவாங்க. இந்த 12ல் இந்த 7, 8 இந்த 2ல் 4ல் இருக்கிற செவ்வாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை வந்து ஒரு ஜோதிடர் வந்து எடுத்து சொல்லணும். இந்த பாருமா, உனக்கு 4ல் செவ்வாய் இருக்குது, உனக்கு 7, 8ல் இருக்குது, உனக்கு 12ல் இருக்குது, எப்படி நடந்துக்கணும்னு ஜோதிடர்களுடைய அறிவுரை கன்சல்டிங் வாங்கிட்டு நம்ம குடும்பத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா குடும்பத்தை சுமூகமாக கொண்டு போக முடியும். இன்றைக்கி ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம்னு சொன்னால் என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து ஏதோ நான் கண்டுபிடிச்ச இந்த ஒரு செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏற்கனவே சொல்லியும் இருக்கேன். இருந்தாலும் நல்ல விஷயங்களை இன்னும் அடுத்தடுத்து சொல்கிறதுலையும் தவறு இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெகு குடும்பம் வந்து இதனால தான் கெட்டு சீரழிஞ்சு போகுதுங்க. இந்த 2ல் செவ்வாய் இருக்கிற பெண்ணை நான் கட்டியிருக்கேன். என்றைக்குமே வந்து பேச்சு பார்த்திங்கன்னா கராராக இருக்கும். ஏன் இதை வந்து நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படிம்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலான்னு பார்த்தோம்னா இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூடி அந்த அந்த அதை உன்னை பார்த்து பண்ணிடுமா அப்படின்னா, ஏன் இதை நீங்கள் செய்யலாமே, இதை பண்ணலாமே. அவங்க பேச்சே பார்த்தீங்கன்னா கராராக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோபத்தை காட்டணும்னா குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துடும். இது 2ல் செவ்வாய். அப்போது நம்ம அஸ்ட்ராலஜராக இருக்குங்காட்டிக்கு இது என்னென்ன பண்ணுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியுங்களே. அப்போ அது கண்டு நம்ம நடந்து போய்க்கிறோங்க. அதே மாதிரி இந்த 4ல் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்மையாக பேசணும். புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர், யாராவது ஒருத்தருக்கு 4ல் செவ்வாய் இருந்தால் கூடியுமே அந்த சுகஸ்தானம் அடி வாங்குதுங்க. சுகஸ்தானம்னா நல்ல சுவையான உணவு. இப்போ பாருங்கள், நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா வாங்கி கொடுத்தாங்க, இதை சாப்பிட்டோம். நல்லா சாப்பாடு பரம திருப்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு சுகம்தானுங்க. உணவு சாப்பிட்றதுமே ஒரு சுகம்தான். நல்லா தூங்குறது ஒரு சுகம். நல்லா இந்த மாதிரி ஜோதிட மாநாட்டில் பல ஜோதிடர்களை பார்க்கறது, அவங்களோட கலந்து உரையாடுறது, அது ஒரு ஜோதிடருக்கு ஒரு சுகம். இந்த மாதிரி சுகமெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிவாகுங்க. இந்த மாதிரி இந்த சுகம்ங்கிறத வந்து அனுபவிக்க கூடாது, வேற ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி இந்த 7, 8ல் இருக்கிற சுகம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசும்போதே அவங்க அப்படியே சடனாக வைப்ரேட் ஆயிடுவாங்க, சூடாயிருவாங்க, கோபம் ஆயிரும். அப்போ அவங்களோட பேச்சில் வந்து நிதானம் இருக்காது. உடம்பு ஹீட் ஆகும்போதே நிதானம் இழந்துருவாங்க. அதே மாதிரி இந்த 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பேசிகிட்டே போவாங்க. வீட்டுக்காரர் வெளியிலேருந்து ஒரு வேலை வெட்டி செஞ்சுட்டு ஒரு நல்ல மூடோடு வருவார். சம்சாரத்தோடு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாம், பேசலாம், பிடிக்கலான்ட்டு. இங்கே வந்து பார்த்தா அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருந்துகிட்டு இருக்குங்க. போய் பார்த்தோம்னா சண்டையை கட்டிட்டு இது இங்கிட்டு திரும்பி அது அங்கிட்டு திரும்பி படுத்துக்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அது அப்படியே தொடரும். இது வந்து ஒன்று சொல்லுவாங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டை விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த தாம்பத்திய கணக்கு பண்ணித்தான் சொல்லுவாங்க. அந்த தாம்பத்திய சுகத்தை இந்த செவ்வாய் அனுபவிக்க விடாதுங்க. அதுதான் இதோட ஹைலைட்டை. பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு நீயா நானான்னு ஒரு போட்டி வரும் பார்த்துக்குங்க. அந்த போட்டிக்கு எல்லையே இல்லாமல் போகிறது தான் அந்த செவ்வாயுடைய தாக்கமுங்க. இந்த தாக்கம் என்ன பண்ணு அவங்கள சுகமாகவே இருக்க விடாதுங்க. இது 100க்கு 90% குடும்பத்தில் இது நடந்துட்டு இருக்கு. இது எப்படி போய் யார் போய் வெளியே சொல்ல முடியும்? யாருமே சொல்ல மாட்டாங்க. அது அப்போ அவங்களுக்குள்ளாலேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கும்போது தான் நிறையா பேர் வந்து இந்த டைவர்ஸ் கேஸாக போகிறதுக்கு காரணமே அதுதானுங்க. ஈகோ இருக்குது, நிறைய ஈகோ பார்ப்பாங்க அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க. அதுக்குண்டான பரிகாரம்னு என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. முருகப்பெருமான் வந்து செவ்வாய்க்கு காரகமாக இருக்கிறதுனால அவர் மனிதர் மேலே அன்பு உள்ளவர். அவர் வந்து என்னத்தை எதிர்பார்க்க போகிறாரு? ஒன்றும் இல்லைங்க. நம்ம முருகப்பெருமானை வந்து நல்ல மதிப்பு மரியாதையோட நம்ம வழிபட்டுட்டு வர போகிறோம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்ம அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரமாவது உட்காந்து அந்த ஆறாவோட நம்ம இணையணும். இப்போ முருகனோட சக்கரம் வச்சுருக்காங்கன்னா அந்த முருகனுக்கு கீழே வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா சக்கரம் பதிப்பாங்க. எல்லா கோயிலையும் எல்லா தெய்வங்களுக்கும் 12 வருடங்களுக்கு ஒருக்கா குடமுழுக்கு நடக்கிற கோயிலில் ஒரு பரிகாரம் பண்ணினா கூடி அது முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாம்பழ தட்டத்தில் ஒரு தேங்காய், ஒரு சீப்பு வாழைப்பழம், 1 கிலோ துவரம்பருப்பு, ஒரு மாலைங்க, அரளி மாலையோ ரோஜாப்பூ மாலையோ பன்னீர் மாலையோ ஏதோ ஒரு மாலை எடுத்து வச்சு முருகனுக்கு வெத்தலையும் பாக்கும் வச்சு ஒரு 100 ரூபா தட்சணையும் வச்சு
கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா கரெக்டாக நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம்னா அந்த குழந்தை வேலாயுத சாமிக்கு வந்து அந்த ஒரு பொன்னாடை ஒன்று எடுத்துக்கலாங்க. ஒரு செக்கச்செவேல்னு மாம்பழ கலரில் ஒரு பொன்னாடை நல்லா ஒரு காஸ்ட்லியாகவே எடுங்களேன். ஒரு 300-350 ரூபாயில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா முருகனுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே போற்றி அந்த மாலையை சமர்ப்பித்து அந்த தேங்காய் உடைச்சி துவரம்பருப்பு வச்சு நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஐயர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த 100 ரூபா தேச்சனை வைக்கும்போதே அவர் நம்மளுக்கு சிறப்பாக செய்வாருங்க. வந்தது அந்த மாலை கொண்டு வந்து நம்ம கழுத்தில் போடுவார். போட்டதுமே அவர் வந்து போடும்போதே நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம் கழிஞ்ச மாதிரிங்க. வெளியில் வர்றோம். இன்னொன்று இது வந்து வெகு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்குமே தெரியறது இல்லைங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்றது ஒரு கல்யாண யோகமுங்க. செவ்வாய்ங்கிறது வந்து முருகப்பெருமான், சுக்கிரன்கிறது யாரை சொல்லுவோமுங்க? யாரை சொல்லுவோம்? மகாலட்சுமி சொல்லுவோம். மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி வந்து அந்த திருவாவணங்குடியில் கரெக்டாக முருகனுக்கு ஏறு கையிலேயே இருக்கிறாங்க. அது வெகு பேத்துக்கு தெரியறதில்ல. முருகனுக்கு பூஜை பண்ணி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு 5 தேங்காய் பழம், இன்னொரு சீப்பு வாழைப்பழமும் எடுத்துக்கோங்க. 2 பழம், வெத்தலை வாக்கு, 10 ரூபா தெச்சனையோட அந்த மகாலட்சுமி தாயாருக்கு அதே மாதிரியே ஒரு தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணி கும்பிடுங்க. முருகனை கும்பிட்டு அதே கையோடையே மகாலட்சுமியை கும்பிடும்போது அந்த இடத்துல வந்து கல்யாண தோஷம் வந்து உடைவாங்குதுங்க, உடஞ்சிருது. அப்போ அந்த செவ்வாய் தோஷமே அந்த இடத்துல உடஞ்சிருது. அப்போ அந்த மகாலட்சுமியை கும்பிடும்போது முருகன் செவ்வாய், அங்கே மகாலட்சுமி வந்து சுக்கிரன், செவ்வாயும் சுக்கிரனும் சேரும்போது என்ன யோகம் வருங்க? கல்யாண யோகம் வந்துடும். அப்போ இது வெகு பேத்துக்கு வந்து அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கிறதே தெரியறது இல்லைங்க. அந்த இடத்துல மகாலட்சுமி மாத்திரம்தான் இருக்குதா? உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதையான காமதேனு இருக்கு. பெரிய பெரிய தெய்வங்கள்லாம் அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த தெய்வ வழிபாடையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளியில் வர்றோம். வெளியில் வரும்போது அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி வெளியில் வந்து ஒரு முருகனுடைய சக்கரம் போட்டு அந்த 6 விளக்க வச்சு வழிபடும்போது இந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் நிறைவாகுதுங்க. அங்கே வந்து துர்க்கை அம்மன் இருக்காங்க. எல்லா பரிவார தெய்வங்களையும் கும்பிட்டு வரும்போது அவங்க வந்து சிறப்பாயிடுறாங்க. இன்னைக்கு வந்து செவ்வாய் தோஷம் வந்து பெரிய லெவலில் இருந்துட்டு இருக்கு. செவ்வாய்ங்கிறது ஈகோ தான், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துசாஸ்திரத்தில் இன்னொரு எளிய நடையாக ஒன்று சொல்கிறேனுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனார் வந்து அண்ணன் தம்பிகளுக்கு பாகம் பண்ணுறாங்க. அந்த பாகத்தில் வந்து தம்பி வெளியில் போயிடுறாப்படி. அண்ணன் என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய வீட்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் தம்பிக்கு வரக்கூடிய பாகத்தில் இந்த குடோன் மாதிரி கட்டுற வீட்டில் வந்து குடியேறாரு. குடியேறும்போது அது தம்பி இல்லாதனால அண்ணன் வந்து குடியேறாருங்களா, தம்பி அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அண்ணன் தானே எங்கேயோ இருந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுறாரு. அப்போது அண்ணன் வந்து அண்ணனுக்கு பங்கின பாகம் வந்து மேல்கையே, அவர் நேராக கீகைக்கு வர்றாரு. கீகையில் வந்து அந்த குடோன் வீட்டில் தம்பிக்கு உண்டான பாகத்தில் தங்குறாரு. தங்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது அதோட விடுறதில்ல. தண்ணிச்சவரியத்தை அப்புறம் அவர் பாகத்தை விட்டு தம்பி பாகத்துக்கு வரும்போது தண்ணிச்சவரி எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் வாசலுக்கு முன்னாடியே வடகிழக்கு மூலையில் சிண்டெக்ஸை தூக்கி ஒரு திட்டு கட்டி வைக்கிறாரு. வச்சது தானுங்க கோடு. பெரிய பையன் நல்ல வேலை வெட்டிக்கு போயிட்டு இருந்த பையன் டப்புன்னு வீட்டோட வேலை வெட்டிக்கு போகாமல் உட்காந்துக்கிற அப்படிங்க. அந்த வாஸ்து அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே இருக்கிற முதல் குழந்தைய பாதிக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு மாசமாக இருக்கும்போது அந்த மாசமாக இருக்கிற மருமகளுக்காக வேண்டி ஒரு பாத்ரூம் கட்டுற அப்படி குளிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குன்னு அதுவும் அந்த சிண்டெக்ஸை ஒட்டிய வடகிழக்கு மூலையில். அப்போது அந்த அந்த பாத்ரூம் கட்டுனது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேர்த்தோட மைண்ட் செட்டும் அதை வாஸ்து புருஷனோட தலைப்பகுதி பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலை தான் தலைப்பகுதி. அங்கே கொண்டே டாய்லெட் பண்ணலாங்களா? அதுவும் ஒன் பாத்ரூம் டாய்லெட்டு குளிக்கிறதெல்லாம் அது பண்ணினது என்ன ஆகி போச்சு, அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட அத்தனையோட மைண்ட் செட்டும் கரெக்டான ஒரு மனோநிலைக்கு வரல. அப்போது இந்த வாஸ்து குறைபாடு ஆக 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 இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஒரு தம்பி வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த மண்டமுளை கொஞ்சம் இதானதுனால என்ன சொல்கிறாரு அந்த அண்ணன், அப்போ உன் இடங்கிறதுனால நீ சொல்கிறியா அதை, அப்போ உன் இடம் இல்லைனாக்கா நீ இந்த வார்த்தை வந்திருக்காதுலன்னு தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த வடகிழக்கு மூலையில் இந்த பாத்ரூம் கட்டினதுனால அண்ணனுக்கு வந்து என்ன பேசணுங்கிறதும் கூட தெரியாமல் போச்சு. அப்போ அந்த மூளை வந்து செயலற்று போகுது. இந்த மாதிரி வாஸ்துங்கிறது வந்து அதோட வேலையை கரெக்டாக சிறப்பாக செய்யுங்க. என்றைக்குமே வாஸ்துவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது தான்
ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியே இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்த இந்த நேரத்தை நான் நிறைவு செய்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், ஜோதிடம்ங்கிறது வந்து இன்னும் மென்மேலும் பெருகி வளர்ந்து நல்ல நிலைமைக்கு போகணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய இந்த கேபி சிஸ்டம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவரை சிறப்பித்து கொண்டு வருவோன்ட்டு சொல்ல, எல்லாம் வல்ல அந்த இறைவன் அருட்பெருஞ்சோதியாய் இருந்து எங்களை ஆட்கொண்டுள்ள அந்த வள்ளல் பெருமான் அனைவருக்கும் ராமலிங்க சுவாமிகளின் அருளால் அனைவரும் வாழ்வில் வெற்றியும் வளர்ச்சியும் அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு பணிவுடன் அமர்ந்து அமைகிறேன். வணக்கம். கணேஷ் மாணிக்க ஐயா செவ்வாயை பற்றியும் வாஸ்து பற்றியும் அருமையாக பேசினாங்க. அவங்க பாராட்டு விதமாக பொன்னாடை பார்த்த விஜய் தெர்மாஜ் ஐயா வாங்க, வருக வருக என வரவேற்கிறோம்.